அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் சரணம். உலகெங்கும் உள்ள நம்முடைய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். மனிதனும் சொர்க்க வாசலும் அப்படின்றது தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. மனித வாழ்வு என்பது ஒரு நிரந்தரமில்லாத ஒரு வாழ்வு. இந்த நிரந்தரமில்லாத வாழ்வில் மனிதனுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அனுபவங்கள் உண்டு. மனிதன் நிரந்தரமான வாழ்வாக மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை என்றாலும் மனிதன் செய்கின்ற அந்த பொறுப்பான வாழ்வுக்கு பொறுப்பான ஒரு தன்மைக்கு இறைவன் வழிவகுத்த ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மனித தேகம், மனித உடம்பு. எவ்வளோதான் ஆரோக்கியத்தை பெற்று வந்தாலும், எவ்வளோதான் ஆரோக்கியமான உணவுகளை நம்ம சாப்பிட்டாலும், எவ்வளோ தந்திரங்களை நம்ம பயன்படுத்தி இந்த ஆரோக்கியத்தை நீட்டித்து கொண்டாலும் ஒரு காலத்தில் இல்லை, ஒரு காலத்தில் நம்ம மரணத்தை தழுவிதான் ஆகணும். மரணத்தை தழுவுகின்ற பொழுது தான் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் நம்ம விட்டு இந்த ஆன்மா இந்த பாவ புண்ணியங்களை மட்டும் கொண்டு செல்லும். இந்த மனித தேகம் அவ்வளோ ஈஸியான ஒரு தேகம் இல்லை. அதே நேரத்தில் இந்த மனித தேகம் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு நிரந்தரமான ஒரு தேகமும் இல்லை. ஒரு சாதாரணமாக ஆரோக்கியமாக மனிதன் வாழணும் அப்படின்னாவே நம்ம இந்த வாத பித்த கபம் என்று சொல்லக்கூடிய முக்குற்றங்கள் அதனோட தன்மை நிலையிலிருந்து இருக்கணும். உதாரணத்துக்கு வாதம் ஒரு 100% நம்ம உடம்புல இருந்தால் அதில் பாதி 50% தான் அந்த ரேஷியோவில் அந்த சதவிகிதத்தில் பித்தம் இருக்கணும். பித்தத்தில் பாதி தான் கபம், சளி இருக்கணும். இது மிகுந்தாலும் கூடினாலும், அது கூடினாலும் குறைந்தாலும் நமக்கு நோய் வரும். அப்போ நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் எதில் வாதம் இருக்குது, எதில் கபம் இருக்குது, எந்தெந்த உணவில் பித்தம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு 50% நம்ம உணவை பார்த்து அதற்கேற்ற போல் நம்ம சாப்பிட முயற்சிக்கலாம். ஆனால் 100% வைத்தியர்களாக மருத்துவர்களாக இருந்த போதிலும் கூட அவங்களுக்கும் வாதம் பித்தம் இந்த ரேஷியோ சமமாக இருக்குமா அப்படின்னாக்கா இருக்காது. அவங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இழக்க நேரிடும். அப்போ மீதி 50% என்ன பண்ணுதுனாக்கா இந்த தட்பவெட்பம், இந்த கிளைமேட், யார் இப்போ உதாரணத்துக்கு வெயில் காலத்தில் பித்தம் கூடும், இந்த பூமியே உஷ்ணமாக இருக்கும். அப்போ அந்த பூமியில் இருக்கின்ற அந்த பொருள்களும் உஷ்ணமாக தான் இருக்கும். அப்புறம் இப்போ குளிர்காலம், இந்த குளிர்காலத்தில் பார்த்தா எல்லாத்துக்குமே சளி பிடிக்குது, இந்த ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு திணறல் பிரச்சனை, இந்த லங்ஸ் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் வரும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வாத காலங்கள் இரண்டும் இடைப்பட்ட காலங்கள் வாத காலம். அது ஒரு 4 மாதம், இது ஒரு 4 மாதம், அடுத்தது இன்னொரு 4 மாதம், மொத்தம் 12 மாதங்கள் இந்த வாதப்பித்த சிலோத்தும காலங்கள், இந்த கால நியதிகள் அப்படி சொல்கிறது. இந்த கால நியதிகள் இந்த மனிதனுடைய வாதப்பித்தத்தை 50% அது தீர்மானிக்கும். அது மனிதர்கள் பக்குவமாக அந்த காலகட்டங்களில் அந்த தோஷ நிலைகள் அறிந்து தெரிந்து புரிந்து அதற்கேற்றாலும் தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும். பட் இப்படி இருந்த போதிலும் கூட அந்த மனிதன் நோய் தாக்கத்துக்கு உட்படுத்தப்படுவான். இது அவனுடைய முன் செய்த வினைகள், அது ஒரு பாதி 50% அது தீர்மானிக்குது. ஒரு 50% நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கிறோம், போகிறோம் வரோம் அப்படின்னு நோயில் ஒரு பாதி கர்ம வினைகள் ஊழ்வினையும், மீதி பாதி அவனுடைய முயற்சியின் அடிப்படையில் நோய் அவனுக்கு வருது, நோயும் ஆரோக்கியமும். அதுவும் நம்ம கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதுக்கு அப்பால்பட்டு மனிதன் இந்த உடம்பு முக்குற்றம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை, இந்த மாயைக்கும் உட்படுத்தப்பட்டிருக்குது. ஆணவங்கிறது நாம் அப்படிங்கிற உணர்வுகள் இந்த ஆன்மாவுக்கு எப்பொழுது இருக்கும். இந்த ஆன்மா தாங்கி இந்த உடம்புக்கு எப்பொழுதும் தன்னை எல்லாரும் புகழ்ந்து பேசணும், தன்னை பாராட்டணும் அப்படின்னு இந்த ஆன்மா நினைக்கும். இதை இகழ்ந்து சொல்லுகின்ற போது, இகழ்ச்சியாக பேசுகிற போது இந்த ஆன்மா ஈகோ அப்படிங்கிறது தலை தூக்கும். அதனால சில பாவ புண்ணியங்களை அது
சேர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அமையும். அடுத்தது வந்து கர்மம். கர்மங்கள் வந்து சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்ட்டு 3 வகையான கர்மாக்களை வந்துருக்கு. அதாவது கடந்த காலத்தில் செய்த வினைகள், நிகழ்காலத்தில் செய்து கொண்டிருக்கின்ற வினைகள், இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள். சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு 3 வகையான கர்மாக்கள் வந்து அதுவும் எப்போதும் இந்த மனிதனை வந்து அந்த கர்மாக்கள் வந்து 9 கோள்கள் வழியாக, நவக்கிரகங்கள் வழியாக அந்த மனிதனுக்கு ஊட்டி கொண்டே இருக்கும். அது அந்தந்த எந்தெந்த காலகட்டத்தில் அவன் செய்த வினைகள் அந்தந்த காலகட்டத்திலே அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வேலையாட்கள் தான் வந்து நவக்கிரகங்கள். அது அருட்பெருஞ்சோதியுடைய ஆணை கீழ் இயங்குகின்ற ஒரு வகையான சக்திகள். அடுத்தது மாயை. மாயை வந்து 6 கோடி மாயைக்கு உட்படுத்தப்படுகிறான் அந்த மனிதன். 6 கோடி விஷயங்களில் வந்து இந்த மாயை வந்து அவனை வந்து மயக்கும். நாம் சாதாரண மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அப்படின்ட்டு 3 வகையான ஆசைகள் தான் மாயை வந்து மயக்குது அப்படின்ட்டு நாம் நினச்சி கொண்டிருக்கிறோம். அது வந்து 6 கோடியான மாயைகள் போட்டு துவட்டி இந்த மனிதனை வந்து வசப்படுத்திடும். அப்போ இதையும் அவன் வந்து கையாளுகின்ற திறன் வேண்டும். இதையும் சரியான முறையில் கையாளணும். இது மனிதர்களை பக்குவப்படுத்த தான் இந்த மும்மலங்கள் வந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுருது அப்படின்ற ஆளும் அதை அந்த மனிதன் கையாளுகின்ற விதத்தில் அவனுக்கு வந்து பாவமோ இல்லை புண்ணியமோ வந்து சேரும். இப்போ எதுவாக இருந்தாலும் இறைவன் துணை இல்லாமல் இந்த 3ஐ வந்து நம்ம கையாள்வது வந்து மிக மிக கடினம். இறைவனுடைய துணை வேணும், இறைவனுடைய அருளாசி வந்து வேணும். இறைவன் துணை, இறைவனுடைய அருளாசி வந்து இறைவன் அவரவருடைய கர்மாவுக்கு தக்கபடி சில அருளாட்சியை வந்து செய்கிறார். அதுக்கு அப்பாற்பட்ட நம்முடைய கர்ம வினைகளெல்லாம் அவர் நீக்கணும் அப்படின்னாக்க அவரு எதிர்பார்க்குற ஒரு வகையான குவாலிட்டி, இந்த தரத்தில் ஒரு மனிதன் வந்து இருக்கணும் அப்படின்னு சில நிபந்தனைகளை வந்து கடவுளை வகிக்கிறார். அது வந்து 5 பஞ்சமா பாவங்கள் வந்து ஒரு மனிதன் பண்ணாமல் இருக்கணும், அருள் பண்ணணும் அப்படின்னு அடிப்படையாக அவர் வந்து வகிக்கிறார். அது கல், களவு, காமம், பொய், கொலை, இந்த 5 பஞ்சமா பாவங்கள் வந்து யார் ஒருவன் எந்த மனிதன் வந்து செய்யாமல் இருக்கிறானோ அவனுக்கு நான் வந்து அருள் பாலிக்க தான் இருப்பேன் அப்படின்னு அவர் ஒரு நிபந்தனைக்கு விதிக்கிறார். பட் மனிதன் வாழ்கின்ற சூழலில் எவ்வளோதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் கர்ம வினைகளின் அடிப்படையில் முயற்சிகள் செய்த போதிலும் அந்த முயற்சி ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த ஜீவ தோஷம், இந்த ஜீவ அறிவு மறைக்கப்பட்டு, இந்த ஆன்ம அறிவு ஏற்கனவே மறைக்கப்பட்டது. இந்த ஜீவ அறிவிலும் கரண அறிவுகளிலும் நமக்கு இது தப்பு, இது ரைட்டு அப்படின்ட்டு பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு இருந்த போதிலும் அந்தந்த மறைப்பு துரிசுகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் துரிசு எப்படி சூரியனை சந்திரனை வந்து மறைப்பு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏற்படுவது போல நமக்குள் இருக்கின்ற இந்த ஜீவனுக்கும் கரணங்களுக்கும் அவ்வப்போது உலக விடயங்களால் துரிசி ஏறும்போது அதன் அடிப்படையில் அவனுடைய ஜீவ அறிவும் அவனுடைய கரண அறிவுகளும் மறைக்கப்பட்டு அந்த கையாளுகின்ற விதத்தில் அந்த 5 பஞ்சமா பாவங்களில் தவறி அவனை வந்து ஈடுபட்டுறான். இப்போ அவன் ஈடுபடும் போது கடவுளுடைய பரிபூர்ண அருள் வந்து அவனுக்கு வந்து கிடைக்காமல் போகிறது. அப்போ அவனுடைய கர்மா விதி என்ன விதிக்கப்படுதோ அந்த விதிப்படி தான் அவன் வந்து நன்மையோ தீமையோ அனுபவிக்கிறான். இப்போ இதெல்லாம் கடந்து செல்ல வேணும் அப்படி என்பதற்காக தான் நமக்கு வந்து வேதங்கள் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக, அந்த மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது தான் வந்து இந்த 4 வேதங்கள் தொடங்கி இப்போ கடைசியாக வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட திருவருட்பா 6ஆம் திருமுறை வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த இறைவனால் நமக்கு வந்து கொடுக்கப்படுது அந்தந்த உலக பக்குவத்துக்கு ஏற்ப. அப்போ மனிதன் இவ்வளோ அவஸ்தைகள் உட்பட்டு இங்கே வாழ்கின்ற பொழுது இதுக்கு ஒரு விமோச்சனை இல்லையா? மனிதன் இப்படி தான் அவஸ்தைப்பட்டுவே சாகணுமா, சாதல் பிரஸ்தல் அப்படிங்கிற அவஸ்தையில் வந்து சாகணுமா அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை வரும். இது ஒரு பெரிய நோய் அப்படி என்று நமக்கு வந்து வள்ளல் பெருமான வந்து தச்சுதந்திரன்மை அப்படிங்கிற பதிகத்துக்கு சொல்ல, சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதல்ல என்றும் உள்ளதால் இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடே நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிறியனால் ஆவது என்ன? சாவது பிறக்கிறது சாவது அப்படிங்கிற பெரிய நோய் நமக்கு இன்னைக்கு வந்ததில்லை, இது என்றும் உள்ளதா. அந்த ஆன்மாவுக்கு வந்து என்னைக்கும் இது ஒவ்வொரு தேகங்களாக எடுத்து மரணத்தை தழுவி கொண்டே வருகிறது. வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் அழகாக சொல்லுவார், ஒவ்வொரு பிறவிகளும் நசுக்குண்டல், கில்லுண்டல், வெட்டுண்டல், புடைப்புண்டல் இப்படிலாம் அவஸ்தைப்பட்டு இந்த ஆன்மா நான் வந்து வந்தேன் அப்படின்னு ஆன்மா கடந்து வந்த பாதைகளை வந்து வள்ளல் பெருமான் அந்த உரைநடை பகுதியில் விண்ணப்பங்களை பதிவு செய்வார். வாய்ப்பு இருக்கிறவங்க எடுத்து படித்து உணர்ந்து கொள்ளுங்கள்.
அப்போ அந்த மனிதன் வந்து இவ்வளோ அவஸ்தைகள் உட்பட்டு, இந்த நோய்க்கு உட்பட்டு, இந்த பிறப்பு இறப்புங்கிற நோய்களுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் அவனுக்கு இந்த உலகம் வாழ்கின்ற இந்த அஞ்ஞான வெளி, இந்த அஞ்ஞான பிரபஞ்சத்தில் இந்த மனிதன் உட்படுத்தப்படுகின்ற வரைக்கும் இந்த மனிதன் வந்து 9 கோள்கள் அவனுடைய கர்மாவின் இடிப்படி இடிக்கும். பெருமானை வந்து இடி வாங்கினேன், மொத்துண்டேன் அப்படின்லாம் அருட்பால் வந்து சொல்வார். கோள்களாலேயும் மரணம் வரும், அந்த மரணத்தையும் நான் தவிர்த்துகின்ற ஒரு வாழ்க்கையை தான் நான் பெற்றேன் அப்படின்ட்டு பெருமானார் வந்து அருட்பாலாக சொல்லியிருக்கேன். அப்புறம் மாயை, 6 கோடி மாயைகள். அதுக்கடுத்து இப்பொழுது நம்ம லேட்டஸ்ட்டாக நம்ம அனுபவித்த கொரோனா வைரஸு, காலரா, ஒரு காலத்தில் வந்து காலரா, இது போன்ற இந்த உலக அவஸ்தைகள் வந்து இதெல்லாம் என்னத்தை நமக்கு வந்து உணர்த்த வருது அப்படின்னு பார்க்கும்போது, நாம் வாழ்கின்ற இந்த அஞ்ஞான உலகம் என்பது நிரந்தரமானது இல்லை, இது மகிழ்ச்சிக்குரியது இல்லை, இது இன்பமான ஒரு உலகம் இல்லை. எவ்வளோதான் எச்சரிக்கையாக வாழ்ந்த போதிலும், எவ்வளோ நூல்களை படித்த போதிலும், இந்த வாழ்கின்ற இந்த ஸ்பேஸ், இந்த அஞ்ஞான வெளி, இந்த மண் உலகம் வந்து இந்த மனிதனுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு, இந்த ஆன்மாவுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வு இல்லை அப்படின்னு நமக்கு இதெல்லாம் உணர்த்துது. இந்த கர்மாக்கள்லாம் உணர்த்துது, இந்த பாவங்கள் வினைகள் எல்லாம் உணர்த்துது, இந்த நோய்கள் எல்லாம் நமக்கு அதான் கொரோனா வைரஸ்லாம் அதான் உணர்த்துது. எவ்வளோ பணபலங்கள், எவ்வளோ பதவிகளோடு இருந்த போதிலும் வைரஸ் அப்படின்னு வந்த உடனே எல்லாமே காலியாகுது. அப்போ அவர்களுக்கான இடம் இது இல்லை. ஆனால் அவர்களுக்கான இடம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஏமாந்த ஒரு அறியாமை வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லை, இந்த உலகம் இல்லை. நம்ம ஆன்மா போய் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம் வந்து வேறு எங்கேயே இருக்குது. அந்த வேறு எங்கேயே இருக்குது, எங்கே போயிட்டு இந்த ஆன்மா வாழ்ந்தால் இந்த ஆன்மா வந்து மன நிம்மதியோடு இருக்கும் அப்படி என்று வள்ளல் பெருமான் இறுதியாக இதற்கு முன் இருந்த எல்லா சித்தர்களும் யோகிகளும் மற்ற வேதங்களும் நமக்கு வந்து சொல்லப்பட்ட அந்த இடத்தை தான் ஆன்மா எங்கே போய் வாழ்ந்தால் இன்பமாக பூரணமாக வாழ முடியும் அப்படி என்ற அந்த இடத்தை தான் வந்து பேரின்ப வீடு, சொர்க்க வாசல், சொர்க்கத்தில் போனால் அந்த ஆன்மா வந்து நிம்மதியாக இருக்கும். அங்கே அந்த ஆன்மாவுக்கு மும்மலம் இல்லை, அங்கே அந்த ஆன்மாவுக்கு முக்கூற்றங்கள் இல்லை, இந்த ஆன்மாவுக்கு அங்கே 5 பஞ்சமா பாவங்கள் இல்லை, தோஷங்கள் இல்லை, தசவாயுக்கள் அங்கே இல்லை, ஆணவம் அங்கே இல்லை, கர்மாவகங்கள், இதெல்லாம் தாக்குகின்ற இடம் வந்து பேசிக்கான இந்த பிரபஞ்சம். அப்போ இந்த ஆன்மா எங்கே போய் வாழ்ந்தால் இந்த ஆன்மாவுக்கு இவ்வளோ அவஸ்தைகள் வந்து இல்லாத ஒரு இடம் இருக்குது இல்லையா, அதுதான் கடவுள் வாழ்கின்ற இடம், அதான் சொர்க்கத்தினுடைய இடம்ங்கிறோம். அப்போ அந்த சொர்க்கத்தினுக்கு வாசலுக்கு நம்ம வந்து திறந்து, அது ஒரு கேட்டால் பூட்டப்பட்டிருக்குது, ஒரு பூட்டால் பூட்டப்பட்டிருக்குது. அப்போ அந்த வாசலை திறந்து தான் நம்ம அந்த உலகத்துக்கு போய் அனுபவிக்க முடியும். அப்போ இது ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்தந்த காலகட்ட வேதாந்தங்கள் காலகட்டத்தில் வந்து சொல்லப்பட்ட இடங்கள் சொர்க்கம் அவர்கள் என்று சொல்லப்பட்ட இடங்கள் இது. அடுத்து சித்தாந்தங்கள் காலகட்டத்தில் சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட இடம் வந்து பராபரை சிவம் தான் வந்து சொர்க்க வாசல். இப்போ வைணவத்தில் வந்து பெரும்பாலும் அவங்க சொல்லப்பட்ட வாசல் எதுனாக்கா அவங்க தான் வந்து சொர்க்க வாசல் வந்து வைகுந்தத்தை தான் வந்து வைணவர்கள் எல்லாமே அந்த வேதங்கள் எல்லாமே அந்த இடத்த தான் வந்து சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் தான் ஒரு ஆன்மா போய் வாழ்ந்தால் அந்த ஆன்மா வந்து நிரந்தரமாக வாழ முடியும், இன்பமே துன்பமே இல்லாமல் இன்பமயமாக அந்த ஆன்மா அந்த ஸ்பேஸில் வாழ்ந்தால் தான் சொர்க்கம் அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு வேதங்கள் இப்போ பரலோகம் அப்படின்று சொல்லப்படுது கிறிஸ்துவ மதத்தில், பரலோகத்தில் இருக்கின்ற பரமபிதாவே அப்படின்னு. அப்போல இஸ்லாம் மதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அந்த நாத வெளி, நாத அண்டம், அந்த அண்டத்தை தான் வந்து அவங்க வந்து அல்லாஹ் இருக்கின்ற இறைவன், ஏக இறைவன் வந்து இருக்கின்ற இடமாக அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து சொர்க்கம் அப்படின்ட்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து ஒவ்வொரு இடங்களை நமக்கு வந்து அந்த இறைவன் வந்து காட்டி கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த எல்லைகள், அந்த சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாமே உண்மையாகவே சொர்க்கமா அப்படின்னு நம்ம வந்து சிந்தனை செய்கிறோம். கடவுள் தன்னுடைய பூரணமான ஒரு இடத்த வச்சுக்கிட்டு, ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு காலம் அந்த உலக மக்களுக்கு பூரணத்தை காட்டக்கூடிய இறைவன் தான் எல்லா வேதங்களையும் கொடுத்தார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது அவரவர்களுக்கு எந்தெந்த இடத்துலேருந்து வந்ததோ அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு அந்த வேதங்கள் கடவுள்கள் வந்து மாற்றப்படுது, மாறி அவங்க வந்து புரிந்து கொள்கிறார். ஆனால் உண்மையுமே பார்த்தீங்கன்னா எல்லா வேதங்களுக்கும் தலைவன் நீதான் அப்படின்ட்டு அருட்பாளர் வள்ளல் பெருமான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து குறிப்பிட்டார். ஆனால் அந்த இறைவன் வந்து ஏன் கொஞ்சம் அந்தந்த காலகட்டத்துக்கு கொடுத்தார் அப்படின்னா, ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க அப்படின்னாக்க, ஸ்டூடெண்ட் அப்படின்னாக்க 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் இருக்கும்.
1ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவங்க வந்து அல்ஜிப்ரா அப்படிங்கிற பெரிய பெரிய மேக்ஸ் கணக்கெல்லாம் அவங்களுக்கு சில பசங்க கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தையுடைய பக்குவம் இல்லை. இப்போ இந்த உலகத்துக்கே ஒரு பக்குவம், இந்த குழந்தை போன்று தான் இந்த உலகம். இப்போ அந்த உலகத்துக்கு பூரணமான வேதங்களை, பூரணமான ஒரு ஆன்மீகத்தை வந்து இறைவன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த உலகத்துக்கு வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்துக்கு இன்னும் காலம் போதல். ஒவ்வொரு யுகங்களிலும் ஒவ்வொரு அந்த யுகத்தில் உள்ள மக்களுடைய விதிப்படி தான் அந்தந்த காலகட்டத்தில் அந்த வேதங்கள் வந்து கொடுக்கப்படுது. எடுத்த எடுப்பிலே ஒரு மனிதனுக்கு வந்து முழுமையான வேதங்களை கொடுத்தா அந்த மனிதனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த ஆன்மாக்களுக்கோ அந்த ஆன்மாக்கள் இருக்கின்ற அந்த உலகத்துக்கு இல்லை. அதனால் அந்த உலகங்களை ஒரு 4 யுகமாக கடவுள் வந்து விடுறாரு. விட்டுட்டு அந்த 4 யுகத்துலேயும் நம்மளாம் பிறந்திருக்கிறோம். அதை எல்லாமெல்லாம் கிடையாது. பெருமான் வந்து சொல்ல மாதிரி சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும்பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதல்ல என்றும் இது உள்ளது. 4 யுகத்திலும் பிறந்து அந்த ஆன்மா அந்த அனுபவங்களை பெற்று அந்த பக்குவத்தை பெற்று வந்து இந்த உலகத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எல்லாம் நிற்கிறோம். இப்போ இந்த ஆன்மா வந்து தேகங்கள் இழப்பு ஏற்பட்ட போதிலும் அந்தந்த தேகத்தினால் ஏற்பட்ட அனுபவங்களை இந்த ஆன்மாவுக்கு தான் இருக்குது. அந்த ஆன்மா அந்த அனுபவங்களை பெற்று தான் நம்ம இந்த யுகத்தில் வந்து நம்ம எல்லாம் பிறந்திருக்கிறோம். அப்போ இந்த யுகத்தில் இந்த ஆன்மாக்கு இவ்வளோ ஆன்மாக்கள் எல்லாம் இவ்வளோ பக்குவங்களை பெற்று இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் சரியாக நம்ம உண்மையை தன்னை வந்து வெளிப்படுத்தி காட்டினா சரியாக இருக்கும், அந்த உலக மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படி என்று புரிந்து தெரிந்து இந்த உலக பக்குவத்தை அறிந்து தான் கடவுள் பூரணமான ஒரு வேதத்தை, பூரணமான ஒரு கடவுளை, பூரணமான ஒரு சொர்க்கத்தின் வாசலை வந்து அறிமுகம் செய்யப்பட்டது தான் வந்து இந்த 18ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டில் தான் வந்து வள்ளல் பெருமான் வந்து ஒரு பூரணமான ஒரு இறைவனை, பூரணமான ஒரு கடவுள் மார்க்கத்தை வந்து காட்ட வேண்டும். ஒரு சொர்க்கத்தை இந்த உலக மக்களுக்கு உண்மையான சொர்க்கத்தை வந்து காட்டணும் அப்படின்றத வள்ளல் பெருமானுடைய தோற்றம் இந்த உலகத்துக்கு வந்து அவசியப்பட்டது. சரி, அப்படின்னா இப்போ வைணவ மதத்திலேயும் மற்ற இடங்கள்லையும் சொல்லப்பட்ட சொர்க்கங்கள் வந்து சொர்க்கம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகள். நம்ம எதையுமே படிக்கலை, எதையும் நம்ம பொய்ன்னு சொல்லலை, எதையும் நம்ம வந்து இழிவுபடுத்த விரும்பலை. எல்லாமே உண்மைதான். இந்த உலக வாழ்க்கை பொய்யா மெய்யா அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. உலகம் நம்ம வாழ்கிறோம், சாப்பிட்றோம், பிள்ளைக்குட்டிகளை பெற்றுக்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம், வேலைகள் செய்ய எல்லாம் உண்மைதான். பட் இது எவ்வளோ காலங்கள் உண்மை அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். தொலைநோக்கு பார்வையோடு நம்ம பார்க்கும்போது இந்த உலகம் என்பது அதாவது ஒவ்வொரு மனிதனை பொறுத்தது. இப்போதைக்கு எப்படி நினைக்கிறேன்னா இவருக்கு இந்த உலகம் வந்து 100 ஆண்டுகள் தான் உண்மை. 100 ஆண்டுகள் கழிச்சு இந்த உலகம் பொய்யா போயிடுது இவருக்கு. அப்புறமா அந்த தேகம் இறந்து போகுது. இவர் இறந்து வேறு தேகத்தில் வந்து எடுக்கிறார். அப்போ எனக்கு இந்த லைஃபுங்கிறது வந்து ஒரு 100 இயர்ஸ். அது மாதிரி பிரம்மனுக்கு வந்து 4,32,000 ஆண்டுகள் வந்து அந்த சொர்க்கம், இந்த பிரம்மலோகம், இந்த 4 வேதங்கள் சொல்லப்பட்ட அந்த சொர்க்கம் என்பது 4,32,000 ஆண்டுகள் வரைக்கும் அது சொர்க்கம் தான். அது தவறு எது இல்லை. அதற்கு அடுத்தது அந்த சொர்க்கம் வந்து அந்த ஆன்மா யாரெல்லாம் எந்தெந்த ஆன்மாக்கள்லாம் அந்த வேதங்களை படித்து அந்த சொர்க்கம் என்ற அந்த பிரம்மன் உலகத்துக்கு பிரம்ம வெளிக்கு போய் அந்த ஆன்மாக்கள் வாழ்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே 4,32,000 ஆண்டுகள் வரைக்கும் அந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். அதற்கு மேல் அந்த சொர்க்கம் வந்து அவர்களுக்கு கரைஞ்சிடும். எப்படி இந்த மனிதனுக்கு எனக்கு எப்படி 100 ஆண்டுகள் இந்த வாழ்க்கை இருக்குது, அந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உடம்பு வந்து இந்த வாழ்வு வந்து கரைஞ்சி போகுது. 5 பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட அந்த உடம்பு வந்து 5 பஞ்சபூதங்களாகவே போயிடுது. அப்போ அந்த ஆன்மாவுக்கு தேகம் இல்லாமல் போகுது, கரைஞ்சி லைஃப் வந்து கரைஞ்சி போகுது. அதுபோல் இப்போ வைணவர்கள் சொல்லுகின்ற இந்த வைகுண்ட ஏகாதசி என்று வந்து வைகுந்தத்தை வணவர்கள், வைணவத்தை பின்பற்றுகின்றவர்கள் வந்து அந்த விஷ்ணு உலகத்தை, விஷ்ணு வெளியே வந்து அவர்கள் தான் அந்த உலகத்துக்கு தான் அந்த ஆன்மா போய் சேரணும் அப்படின்று 4000 திவ்ய பிரபந்தங்கள் எல்லாமே அதை தான் வலியுறுத்துது. அந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் வலியுறுத்துகின்ற அந்த சொர்க்கத்தில் அந்த சொர்க்க வாசலை திறந்து ஒரு மனிதன் அந்த வைணவ கொள்கைகளை படி கடைப்பிடித்தால் 8,64,000 ஆண்டுகள் வரைக்கும் அவர்களுடைய அந்த சொர்க்கம் வந்து நிலைத்து இருக்கும். பொய்யெல்லாம் இல்லை, 8,64,000 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு அந்த சொர்க்கம் அவர்களுக்கு வந்து கரைஞ்சி போயிடும். அவர்கள் வந்து திரும்ப அந்த சொர்க்கத்திலிருந்து இறங்கி வந்து இந்த உலகத்தில் வந்து மனிதர்களாக பிறப்பார்கள். அது போலவே மேலே இருக்கின்ற ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், விந்து, நாதம், பரநாதம், பரவிந்து, பறை, பரம்பரம், பராபரி, சித்தர்கள் வரைக்கும் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சொர்க்கத்துக்கும் ஒவ்வொரு வான் உலகத்துக்கும் ஒவ்வொரு கால நியதி, அந்த காலம் முடிஞ்சவொடனே அந்த லா படி அவங்க வந்து கரைஞ்சி போயிடுவாங்க. திரும்ப வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து பிறப்பாங்க.
இப்போ மனிதர்கள் 100 ஆண்டுகள் இங்கே எப்படி இந்த வாழ்வு பொய்யாக போகிறதோ, அப்போ அங்கேயும் ஒரு சில லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த உடம்பு வந்து கரைஞ்சி போகுது. அப்போ எந்த உலகத்துக்கு போனால் அந்த ஆன்மாவுக்கு உண்மையான சொர்க்கம் காத்திருக்கிறது, உண்மையான சொர்க்க வாசம் எது, அந்த சொர்க்கத்துக்கு போவதற்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டியது எது அப்படின்றது தான் இன்றைய சொர்க்க வாசல் தினத்தில் வந்து ஒவ்வொரு மனிதர்களும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதுக்கு முன் அந்த சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு இடமும் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கு, குறிப்பிட்ட ஒரு மாநிலங்களுக்கு, குறிப்பிட்ட தேசத்தவர்களுக்கு மட்டுமே வலியுறுத்தப்படுது. இஸ்லாம் மதத்தில் சொல்லப்பட்ட அந்த நாதம் வெளி என்பது அந்த இஸ்லாமியர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ கிறிஸ்துவ மதத்தில் சொல்லப்பட்ட அந்த பரலோகம் என்பது அந்த கிறிஸ்துவர்கள் மட்டும், ஒரு மனிதன் கிறிஸ்துவர்களாக ஆனால் மட்டும்தான் அந்த கடவுளை வந்து அடைய முடியும், அந்த சொர்க்கம் வந்து நியக்கும். அதுபோல் இப்போ இன்னைக்கு வைணவர்களுக்கும் சொல்லுகின்ற சொர்க்க வாசம் வந்து ஒரு மனிதன் அந்த வைணவத்தை கடைப்பிடித்தால் மட்டும், வைணவர்களாக ஆனால் மட்டும்தான் அந்த சொர்க்கம் அவர்களுக்கு வந்து வாய்ப்பதாக உள்ளது. பட் அதுவே ஒரு காலகட்டத்தில் வந்து கரைஞ்சி போயிடும் அப்படின்ற தகவல் வந்து நமக்கு வந்து வள்ளல் பெருமான் ரொம்ப 6ஆம் திருமுறையில் அங்கங்கே வலியுறுத்துகிறார். வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி சித்தர்களும் வந்து வலியுறுத்தப்பட்டது. 3வரும் போய் 5வரும் போய் வேதங்களும் போய் அப்படின்லாம் நமக்கு வந்து சிவவாக்கியா சொல்றார். ஏன்னா அவர்களுக்கு வந்து இந்த மூவர்கள் முத்தர்கள் எல்லாம் அடைந்த காட்டுகின்ற எல்லையை கடந்து அவர்கள் பராபர எல்லையை 18 சதுரயுகம் வரைக்கும் அந்த எல்லையை அவர்களுடைய சொர்க்கம் வந்து இந்த பராபர சிவம், அந்த பராபர சிவம் என்ற சொர்க்கம் வந்து 18 சதுரயுகம் வரைக்கும் அது இருக்கும். இவங்களை காட்டிலும் உயர்ந்த லைஃப் டைம் அது வந்து கொடுக்கப்படுறதுனால அவர்கள் தனக்கு கீழே இருக்கின்ற அந்த ஜாதி வாழ்க்கையும் மத வாழ்க்கையும் சமய வாழ்க்கையும் பொய் என்று சித்தர்களும் வந்து வலியுறுத்தியிருக்கு. எல்லாம் கரைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு அவர்களும் வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற 5 சமய கடவுளெல்லாம் பிசாசுகள் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை வந்து இஸ்லாம் மதங்களை வந்து பொய்யணும், இவர்கள் எல்லாத்தையுமே சித்த மதங்கள் வந்து பொய்யணும். ஏன்னா மேலே போக போக கீழான வாழ்க்கையெல்லாம் பொய்யா போகுது. இப்போ நமக்கு கீழே இருக்கின்ற இப்போ விலங்குகளுடைய வாழ்க்கைகள், பறவைகளுடைய வாழ்க்கைகள், 4 அறிவுக்கு உட்பட்ட வாழ்க்கைகள்லாம் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, இதெல்லாம் ஒரு பொய், இதெல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படின்னு அவங்க கீழே எப்படி பொய்ன்னு சொல்கிறோமோ, அதுபோல் நமக்கு மேல் வானத்தில் இருக்கின்ற வான் உலகை வாழ்க்கின்ற அவர்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைகளை வந்து பொய்யான வாழ்க்கையும்பாங்க. அதனால் நீர்மேல் குமிழி காயம், இது நில்லாது போய்விடும் மாயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வான்கதில் மீது வை நாயம், நாளை வெயில் உனக்கு உரிமை கொண்டு ஆட்டம் அப்படின்ட்டு கடவுள் சித்தர் சொல்லுவார். இப்போ இந்த வாழ்க்கை என்பது நீர்மேல் குமிழியில் காயங்கிறது. அது நீருக்குள்ளார போட்டு ஒரு குமிழ் காற்று விட்டா அந்த குமிழ் வந்து நீருக்கு தண்ணி மேலே வர வரைக்கும் தான் உண்மை, மேலே வந்து அந்த குமிழ் வந்து வெடிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது போன்ற அந்த உடம்புகிற காயமே இது பொய்யடா நீ காற்றடைத்த பையடா அப்படின்லாம் சித்தர்கள் வந்து இந்த வாழ்க்கையை வந்து சாடுவது உண்டு. இதுதான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை, பொய்யான ஒரு வாழ்க்கை அப்படின்ட்டு. ஏனென்றால் அவர்களுடைய தரத்திலிருந்து பார்க்கும்போது இந்த வாழ்க்கை எல்லாமே பொய்யா தெரியுது, இது நமக்கு சொர்க்கமாக தெரியல. ஆனால் உலகத்தில் இன்னைக்கு லக்ஸுரி லைஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் சொர்க்கம் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாரு. 18ஆம் நூற்றாண்டில் வந்த பெருமானார் வந்து இதற்கு முன் காட்டப்பட்ட எல்லா கடவுளுடைய சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட எல்லா சொர்க்கங்களுமே பொய்யா போனது வள்ளலாக இருக்குது. அப்போ வள்ளல் பெருமாள் ஆரம்ப காலகட்டத்தில் கடைப்பிடித்து வந்த சைவ சித்தாந்தமே ஒரு பொய்யான ஒரு சொர்க்கத்தை தான் காட்டுது. ஒரு 18 சதுரயுகம் பிறகு கரைஞ்சி போய்கின்ற அந்த சொர்க்கமே பொய் தான் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் வந்து சொல்றார். பாரிடம் வானிடம் மற்றும் முத்தர்கள் சித்தர்கள் பற்றிய இடம் இவர்களெல்லாம் சேர வேண்டிய இடமாம் பாரிர் திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி அப்படின்ட்டு ஜோதியில் ஜோதி அப்படிங்கிற பதிகத்தில் வந்து வள்ளல் பெருமான் பதிவு பண்றார். பாரிடம் என்றால் நாம, வானிடம் என்றால் மேல் உலகத்தில், மற்றும் முத்தர்கள் சித்தர்கள் இடம் பற்றிய இடங்கள், அவங்க பற்றிய அந்த இடங்கள் எல்லாமே பொய்யா போயிடும். அதன் பிறகு அந்த சொர்க்கம் என்று அவங்க நம்பி ஏமாந்த அந்த சொர்க்கம் எல்லாம் பொய்யா போயிட்டு திரும்ப அவர்கள் வந்து சேர வேண்டிய இடம் இது பாரு அப்படின்னு தான் அடைந்த ஒரு பெருவெளியை, ஒரு பூரணமான ஒரு இறைவனை வள்ளல் பெருமான் வந்து காட்டுறார். இப்போ வள்ளல் பெருமான் வாழ்ந்த வாழ்க்கை மட்டும் எப்படி பொய் இல்லை, எப்படி மெய் அப்படின்னு நம்ம வந்து சிந்தனை செய்யும் போது வள்ளல் பெருமான் எந்த ஒரு தேசத்துக்கும், எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கும், எந்த ஒரு நாட்டினருக்குமான ஒரு வேதத்தை வந்து கொடுக்கல. இது வேர்ல்டு வைடு, உலகத்துக்கே ஒரு பொதுமறையான, எல்லா ஆன்மாக்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு பொதுமறையான வேதத்தை வந்து வள்ளல் பெருமான் வழியாக கொடுக்குறார். ஒரு இறைவன் என்று இருந்தால்
அவர்கள் வந்து எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாகத்தானே இருக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் எப்படி ஒரு இறைவன் என்பவன் இருக்க முடியும்? இறைவன் என்பவன் ஒருவனே. ஆனால் அந்த ஒருவன் எல்லாத்துக்கும் பொதுவாகத்தானே இருக்க முடியும். கிறிஸ்துவத்துக்கு போனாதான் அந்த கடவுள் அருள் பாலிப்பானா, அது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அது எப்படி ஒரு பொதுவான கடவுளாக இருக்க முடியும்? இஸ்லாமுக்கு போனதான் அவர் அருள் பாலிப்பார் அப்படின்னா அது எப்படி ஒரு கடவுளாக இருக்க முடியும்? வைணவத்துக்கு போனதான் வைணவர் பகவான் வந்து அருள் பாலிப்பானா எப்படி ஒரு பொதுவான கடவுளாக இருக்க முடியும்? கடவுள் என்பவர் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாக இருக்கணும். எல்லா மனிதர்களையும் கடந்து எல்லா ஜீவராசிகளும் எல்லா ஆன்மாக்களுமே அவருடைய பிள்ளைகள் தான். பக்குவமற்ற ஆன்மாக்கள் தான் ஜீவன். பக்குவம் உள்ள இறைவன் ஆன்மாக்கள் வந்து கடவுள், அவ்வளோதான். ஆன்மா தான் கடவுளே. அழுகின்ற ஆன்மாவே ஒன்றே தெய்வம் அப்படின்லாம் சித்தர் பாடல் சொல்லுது. இப்போ ஆன்மா தான். அகஸ்தியர் கூட சுப்பிரமணியர் கூட அகஸ்தியருக்கு வந்து உபதேசம் படிக்கும்போது சிவம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். தன் உயிரை சிவம் என்று நினைக்க வேண்டும் அப்படின்ட்டு அகஸ்தியருக்கு வந்து உபதேசம் வந்து சுப்பிரமணிய ஞானத்தில் வந்து சொல்லப்படுது. தன் உயிர் தான் சிவம் அப்படின்னு, தன்னுடைய ஆன்மா தான் சிவம் அப்படின்னு. பக்குவமற்ற ஆன்மாக்கள் வந்து இங்கே தேகம் எடுத்து வந்து மனிதர்களாக ஜீவராசிகளாக 84 லட்சம் யோனி பேர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்குது. பக்குவமான ஆன்மாக்கள் வந்து கடவுளாக இருக்கிறது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ அந்த கடவுள் பக்குவமுள்ள ஆன்மாக்கிட்டேருந்து வந்த பக்குவமற்ற ஆன்மாக்கள் எல்லாத்துக்கும் அருள் பாலிக்கின்றவர் தான் ஒரு கடவுள் வந்து இருக்க முடியும். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் மட்டும் கடவுளாக இருக்க முடியாது. அப்போ இதுக்கு முன் வந்தது என்னக்கா, அதெல்லாம் ஒரு நிறைவான கடவுளாக இல்லாததுனால, நிறைவாக மார்க்கமாக இல்லாததுனால இந்த உலகத்துக்கு ஒரு நிறைவான ஒரு பூரணமான அருள் நிறைந்த ஒரு கடவுள் மார்க்கத்தை நமக்கு வந்து வள்ளல் பெருமான் ஒரு சொர்க்கத்தை வந்து வலியுறுத்தியது தான் சுத்த சன்மார்க்கம். அப்போ இதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், இது வந்து சமரச சுத்த சன்மார்க்கங்கிற சமரசம். இதில் வந்து எந்த வித பேதமே இல்லை. இது இவங்க நாட்டுக்கு தான், இவங்க மதத்துக்கு தான், உங்களுக்கு தான், எங்களுக்கு தான் அப்படிலாம் கிடையாது. எல்லா உயிரினங்களுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்கும் பொதுவான ஒரு மார்க்கம் சன்மார்க்கம். அப்போ அந்த சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமான் காட்டுகிற சொர்க்க வாசல் என்பது அருள் நிறைவான ஒரு கடவுள். அவர் தான் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இது மத பேரோ எந்த ஜாதி பேரோ இல்லை. ஜோதினாக்கா இந்து மத பேர், சிவமனாக்கா அது இந்து மத பேர், அது ஒரு மதத்து பேர், அது ஒரு இனத்து பேர் அப்படின்னு சொல்லுவது வந்து அறியாமை. சிவம் என்றால் பக்குவமான ஆணவம் கண்மம் மாயை மும்மலமும் பூர்ணமாக நீக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு பேர் சிவம், அவ்வளோதான். அதனால் வந்து அந்த சிவத்தை, அந்த இறைவனை அது மெய்ச்சிவம் என்று வள்ளல் பெருமான் வந்து பதிவு பண்ணுறார். அப்போ அந்த மெய்ச்சிவம் இருக்கின்ற அருட்பெரு வெளி, இந்த அருட்பெரு வெளி தான் உண்மையான சொர்க்க வாசலாக வள்ளல் பெருமான் வந்து வலியுறுத்துகிறார். இந்த இடத்துக்கு போனால் மரணம் வராதா அப்படின்ட்டு நம்ம கேட்கும்போது, இந்த இடம் தான் வந்து பூரணமான இடம். இந்த இடத்துக்கு எவ்வளோ காலம் நம்ம அந்த ஆன்மாக்கள் இந்த சொர்க்கத்தில் வந்து வாழ முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, இது அளவு சொல்லப்படாத காலம் வரைக்கும் இந்த ஆன்மாக்கள் இறைவனோடு இறைவனாக இரண்டர கலந்து நாம் வந்து என்றும் பிறப்பு இறப்பு இல்லாத இங்கே வந்து வாழ முடியும். மரணமே வராத ஒரு இடம் எதுனாக்க இந்த இடம்தான். சமரச சுத்த சன்மார்க்கம் வலியுறுத்துகின்ற அருட்பெருவெளிதான். இந்த சிற்றபை பொற்சபைக்குள் போய் தான் வர முடியும். இந்த சிற்றபைக்கு, இந்த சொர்க்க வாசத்திற்கு போகுவதற்கான ஒரு நேரம், ஒரு தருணம், இந்த சொர்க்க வாசல் ஓப்பன் செய்யப்பட்ட திறக்கப்பட்ட காலம் எதுனாக்க இந்த வள்ளல் பெருமான் தோன்றிய காலம். அதான் சிற்றபையும் பொற்சபையும் புகும் தருணம் இதுவே. வைணவங்கள் சொல்லப்பட்ட காலத்தில் வந்து இந்த சொர்க்க வாசல் திறக்கப்படலை. வைணவத்தில் சொல்லப்பட்ட வைகுந்தம் சொர்க்க வாசலாக காட்டப்பட்டது இந்த உலக மக்களுக்கு. அப்போ வந்து இந்த பெருவெளி வந்து சொர்க்க வாசலாக காட்டப்படலை, இந்த பராபரை வந்து சொர்க்க வாசலாக காட்டப்படலை. இப்போ 18ஆம் நூற்றாண்டில் வள்ளல் பெருமான் தான் இந்த சொர்க்க வாசலை உண்மையான ஒரு மனிதனும் ஒரு ஆன்மாக்கள் போய் நிரந்தரமாக அளவு சொல்லப்பட முடியாத இவ்வளோ காலம் தான் அங்கே அப்படின்னு சொல்ல முடியாத காலங்கள் வரைக்கும் வாழக்கூடிய ஒரு உடம்பு, ஒரு வாழ்வு, ஒரு சொர்க்கம் நமக்கு திருவருட்பா வழியாக இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. கற்பம் பல கடியினும், கற்பங்கள் என்பதே பல சதுரயுகங்கள் சேர்ந்தது தான் வந்து கற்பம். ஒரு சதுரயுகம் என்பதே பல யுகங்கள் சேர்ந்தது தான் ஒரு சதுரயுகம். அப்போ 100 சதுரயுகம் வந்து சித்தர்கள் வலியுறுத்துவது. அப்போ இது மாதிரி பல சதுரயுகங்கள், கற்பங்கள் பல கடியினும் அழிவுறாத பொற்புறம் அளித்த புனித மந்திரமே.
எத்தனை கற்பங்காலங்கள் போனாலும் அழியாத ஒரு உடம்பை இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் மட்டும் செய்து கொடுக்க முடியும். ஏன்னா அந்த உடம்புக்குள்ள சொர்க்கத்துக்குள்ளே போகணும்னா அந்த உடம்பை எடுத்து தான் போக முடியும். நம்ம இந்த பஞ்சபூதத்தினால் செய்யப்பட்ட மாயினால் செய்யப்பட்ட இந்த உடம்பு, இந்த மனித உடம்பை எடுத்துட்டு அந்த சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது. இப்போ மனிதர்கள்லாம் ஆணவம் கண்ம மாயையோடு சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து கோயிலில் பார்க்குறோம். இது ஒரு அடையாள சின்னமாக நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது, தவறென்றும் இல்லை. ஆனால் உண்மையாக ஒரு மனிதன் வந்து ஒரு சொர்க்கத்துக்குள்ளே போகணும், நம்ம ஆன்மா வந்து ஒரு சொர்க்கத்துக்குள்ளே போகணும். அதுதான் அருட்பெருவெளி. வள்ளலார் வலியுறுத்துகின்ற இந்த பெருவெளிக்குள்ளார அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வாழ் காட்டுகின்ற அந்த கடவுள் உலகத்துக்குள்ளார உண்மையான சொர்க்க வாசலுக்குள்ள இந்த ஆன்மா வந்து போகணும். அதற்கு முத்தேகத்தோடு தான் போக முடியும், இந்த பஞ்சபூத தேகத்தோட போக முடியாது. இந்த முத்தேக சித்தியை பெறுவதற்கு வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்ற சுத்த சன்மார்க்கத்தை ஒரு மனிதன் வந்து ஒழுக்கத்தை வந்து தழுவணும். இது ஒரு மத கோட்பாடு இல்லை, இது ஒரு மத ஒழுக்கம் இல்லை, இது ஜாதி ஒழுக்கம் இல்லை, இது ஒரு ஆச்சார ஒழுக்கம் இல்லை. அப்போ இது என்ன ஒழுக்கம்? எல்லா மனிதர்களையும் எல்லா உயிரினங்களையும் சமரசமாக தன்னுயிராக பாவிக்கின்ற ஒரு ஒழுக்கம். உண்மையான்மை ஒரு ஆன்மாவனுடைய சுபாவம் என்றால் இதுதான். தர்ம சிந்தனையோடு ஆன்ம நேயத்தோடு இருப்பது தான் ஒரு ஆன்மாவுடைய சுபாவம். உண்மையாகவே உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களும் ஆதியில் இப்படி தான் இருந்தது. எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் தான் இருந்தது. கடவுள் உலகத்தில் இருக்கின்ற போது இந்த பக்குவத்தோடு தான் ஒரு ஆன்மா இருந்தது. கடவுள் பக்குவ நிலையிலிருந்து நான்கிற அகங்காரம் தோன்றி இப்போது ஆணவம் கண்ம மாயை விட வரும்போது தான் இந்த ஆன்மாக்கள் வந்து நீ வேற, நீ ஜாதி வேற, நான் ஜாதி வேற, நீ இந்த கலரு, நான் அந்த கலரு, நீ எந்த ஜாதி, இவ்வளோ பேதங்களை 9 லட்சம் பேதங்கள் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் வந்து சொல்றார். இந்த 9 லட்சம் பேதங்களோடு இன்னைக்கு இந்த ஆன்மாக்கள் வந்து வாழுகின்ற ஒரு அவஸ்தைக்குள், ஒரு அறியாமைக்குள் தள்ளப்பட்டிருக்குது. என்னைக்கு திரும்பவும் அந்த பேதங்கள் எல்லாம் தவிர்த்து நீ நான் அப்படிங்கிற பேதங்கள் தவிர்த்து எல்லா உயிரும் தன்னுயிர்கள் அப்படின்ற நினைக்கின்ற ஒரு பக்குவ நிலை வருதோ அப்பொழுதுதான் அந்த ஆன்மாவுக்கு வந்து வள்ளல் பெருமானால் புத்தேகத்தை வந்து அளிக்கிறார். அது வரைக்கும் இந்த தேகம் தான் இருக்கும். 96 தத்துவத்துக்கு 6 கோடி மாயைக்கு உட்பட்ட இந்த பஞ்சபூதத்தினால் ஆட்பட்ட இந்த மனித தேகம், இந்த உயிரின தேகம் தான் இருக்கும். சொர்க்கத்துக்கு போகும்போது இந்த தேகத்தை கொண்டு போக முடியாது. அந்த தேகத்துக்கு, அந்த சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த தேகத்தை கழட்டிட்டு இந்த ஆன்மா வந்து வேற தேகம் எடுக்கணும். அந்த பெருவெளிக்கு உள்ள தேகத்தை எடுத்து தான் அந்த சொர்க்கத்துக்குள்ள நொய்ய முடியும். அந்த சிச்சாப்பைக்குள்ளேயும் பொச்சாப்பைக்குள்ளேயும் போக முடியும். அப்போ அந்த உலகத்துக்கு போவதற்கான தேகத்தை யார் செய்து கொடுக்க முடியும் அப்படின்னாக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் மட்டுமே அந்த தேகத்தை வந்து செய்து கொடுக்க முடியும். வள்ளல் பெருமான் ரொம்ப அருட்பால அழகா தெளிவாக சொல்ல, பொன்னுடம்பு எனக்கு பொருந்திடும் பொருட்டா என் நூலம் கலந்த என் தனி இன்பே. அவர் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை நினைக்க, உள்ளத்தில் வச்சு நினைக்க 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 அதை உணர்ந்து 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 அவர் நினைச்சு நெகிழ்ந்து நெகிழ்ந்து உள்ளம் ததும்பி கண்ணீர் மல்கி கால் வரிந்து ஓடி கடவுளை வணங்கி அருளமுதே நன்னிதியே நானரசே என் உரிமை நாயகனே என்று உள்ளத்தால் உயிரால் ஜீவனால் ஆன்மாவால் உணர்ந்து புரிந்து வாழ்வியலாக கடைபிடிக்கின்ற போதுதான் அந்த இறைவன் அந்த உள்ளத்தில் வந்து கலந்து அந்த உள்ளத்தில் பூரணமாக இந்திரியங்களில் கலந்து, கரணங்களில் கலந்து, ஜீவனில் கலந்து, ஆன்மாவிலையும் பூரணமாக கலந்து அங்கு இருக்கின்ற அந்த அழுக்குகள் எல்லாம் கலைந்து அவர் வந்து இந்த முத்தேகத்தை, சுத்த தேகம், ஞான தேகம், பிரணவ தேகத்தை இந்த ஆன்மாவுக்கு செய்து கொடுக்குறார். அந்த பொண்ணு உடம்பை செய்து கொடுக்குறார். அப்போ அந்த பொண்ணு உடம்பு செய்து கொடுத்தா அந்த பொண்ணு உடம்பு தான் எடுத்துகிட்டு தான் சொர்க்க வாசலுக்கு நம்ம வந்து போக முடியும். இந்த மாமிச உடம்பு எடுத்துக்கிட்டோ, இந்த 5 பஞ்சபூதத்தினால் சேர்ந்த அழுக்கு உடம்பு எடுத்துக்கிட்டோ, இந்த 5 பஞ்சமா பாகங்கள் செய்து கொடுத்த இந்த உள்ளத்தை வைத்துக்கொண்டோ சொர்க்கத்துக்கு ஒரு மனிதனாலும் போக முடியாது என்பதை விளங்கிக்கணும். இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்திலன்று நம்ம தினசரி காலையில் கோயிலுக்கு போயிட்டா சொர்க்கத்துக்கு எல்லாம் போகலாம், இந்த நாளில் இருந்துட்டா சொர்க்கத்தெல்லாம் போகலாம் அப்படின்னு நினைப்பது வந்து அறியாமை. நாறுகின்ற மீனை எவ்வளோ நல்ல தண்ணியில் கழுவினாலும் அது நாத்தம் போகுமா? போகாது. அது மாதிரி இந்த ஆன்மா வந்து ஆணவம் கண்மம் மாயங்கிற மலத்தில் வந்து இருக்குது. இந்த மலத்தை தூக்கிட்டு இந்த ஆன்மா எப்படி அந்த சொர்க்கத்துக்குள்ளே யார் உங்களை அனுமதிக்கிறா? எந்த கடவுள் உலகத்தில் இந்த ஆணவம் கண்மம் மாயோடு நீங்கள் போனால் அனுமதிக்கிறா? அனுமதிக்கப்படுவதில்லை என்பது தான் இந்த சொர்க்க வாசனால நம்ம வந்து உறுதியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ ஆணவம் கண்மம் மாயைகளை மலங்களையும் கழியணும், நீங்கணும். நீக்கினா தான் சொர்க்க வாசலுக்கு போக முடியும். அதுலேயும் நமக்கு சொர்க்கத்துலேயும் பல சொர்க்கங்கள் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது, காட்டப்பட்டிருக்குது. அதுலேயும் இந்த ஆன்மாவுடைய உண்மையான ஒரிஜினல் சொர்க்கம், இந்த ஆன்மா உண்மையாகவே எங்கிருந்து வந்ததுன்னா அருட்பெருவெளி. அந்த வெளியில் அந்த சொர்க்கத்துக்கு தான்
கற்பங்கள் கழிந்தாலும் நிம்மதியாக வாழக்கூடிய, இன்பமாக வாழக்கூடிய ஒரு சொர்க்கம் நமக்கு வந்து சுத்த சன்மார்க்கன் வலியுறுத்துகின்ற அருட்பெரி வெளிதான் உண்மையான சொர்க்கம். அந்த வாசலை திறக்க வேண்டுமென்றால் அந்த வாசலில் நிற்பவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சாவி, அந்த சொர்க்கத்துக்குள்ள வாசல் படி இருக்குது. அது என்ன சாவி போட்டால் அந்த சொர்க்கம் நமக்கு வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது வள்ளல் பெருமான் ஜீவகாணி ஒழுக்கத்தில் முதல்ல சொல்கிறார். ஏன்னா இன்னைக்கு சொர்க்கம் அந்த வாசல், அந்த சொர்க்கத்தோட வாசலை நம்ம என்னென்ன எல்லாம் செய்து கொண்டு தேடுறோம் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் பதிவு பண்ணுறார். சொர்க்கத்துக்குள்ளே போகணும், அந்த வாசல் படி திறக்கணும், சாவி வேணும் இல்லையா? சாவியை வச்சு திறந்து தானே அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும், சொர்க்க வாசலுக்குள்ளே. இன்னைக்கு மக்கள் எப்படி பண்ணுறாங்க, அந்த சொர்க்கத்தை வாசல் போவதற்கு அந்த சாவி, என்னென்ன சாவிகளை தேடுறாங்க, எதன் வழியாக தேடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது புண்ணிய பூமிகளை வளம் செய்கிறாங்க. புண்ணிய பூமிகள்லாம் போயிட்டு நல்லா நல்லா வளம் செய்ய சுற்றி வராங்க. ஏன்னா சுற்றி வந்தால் சாவி கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சாவி என்று. அதை புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஆடுறாங்க. நல்ல நல்ல தீர்த்தங்கள்லாம் போய்ட்டு ராமேஸ்வரம் காசிலாம் போய்ட்டு தீர்த்தம் ஆடினா சொர்க்கத்துக்கு போகிற சாவி கிடைக்குமா? புண்ணிய ஸ்தலங்களில் போய் வசிக்கிறது, புண்ணிய மூர்த்திகளை போய் தரிசனம் செய்கிறது, தோத்திரம் செய்கிறது, ஜபம் செய்கிறது, விரதம் செய்கிறது, யாகம் செய்கிறது, விரதிகள், பத்திரங்கள், இது எல்லாமே இன்னைக்கு நடக்குது. எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடலாம். அந்த ஆன்மா வந்து இந்த பூஜைகள்லாம் செய்து, சரியகிரிய பூஜைகள்லாம் செய்து அதனால் கிடைக்கின்ற சாவி எடுத்துக்கிட்டு நம்ம சொர்க்கத்தை போய் திறந்து உள்ளே போய் வாசலில் உள்ளே போகலாம், கடவுள் உலகத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு அறியாமையில் இன்றைக்கி உலகம் போய் கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, உணவை நீக்கி உறக்கத்தை விட்டு இந்த உலக விடயங்கள், உலக பொருள்கள், மண் புண் ஆசைகளெல்லாம் திறந்து 5 புலன்களை இந்திரியங்களெல்லாம் அடக்கி மனதை வந்து பல யோகங்களை செய்து யோகிகளாக ஆகிட்டு அதனால் கிடைக்கின்ற சாவி, அந்த சாவியை எடுத்துக்கிட்டு கடவுள் உலகத்துக்கு இன்றைக்கி போக முடியுமா அப்படின்னா போக முடியாது. அது மட்டும் இல்லை, நித்தியங்கள், உலகத்தில் எது நித்தியம் எது நித்தியம் இல்லை அப்படிலாம் தெரிஞ்சு உலகத்தில் இருக்கிற எல்லா பற்றுகளையும் திறந்து பிரம்மனுடைய அனுபவத்தையே பெற்ற ஞானிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த வள்ளல் பெருமான் காட்டுகின்ற அருட்பெருஞ்சோதி சொர்க்கம் திறப்பதில்லை. இது போன்ற வழிபாட்டு முறைகளெல்லாம் இன்றைக்கு யாரெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அதனால் பெறுகின்ற அந்த புண்ணிய சாவிகள், அந்த அருள் சாவிகளை கொண்டு வள்ளலார் வலியுறுத்துகின்ற சொர்க்கத்தை திறக்க இயலாது. சரி, வள்ளலார் வலியுறுத்துகின்ற ஒரு மனிதன் உண்மையாக போக வேண்டிய சொர்க்கத்துக்கு என்ன சாவி வேணும் அப்படின்றால் ஜீவகாருண்யம் என்கின்ற சாவி இருந்தால் மட்டுமே வள்ளல் பெருமானார் சொர்க்கம் திறந்து ஒரு மனிதர் அங்கே போயிட்டு நிரந்தரமாக வாழ முடியும். இந்த ஜீவகாருண்யம் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைத்து அதனால் அந்த மனிதன் பெறுகின்ற அருள் சாவி, அருள் திறவுகோல், அந்த அருள் திறவுகோலை கொண்டு தான் ஒரு மனிதன் வந்து அருட்பெருவெளிக்குள் செல்ல முடியும் அப்படின்ட்டு நமக்கு வந்து வள்ளல் இந்த உண்மையை, இந்த அற்புதமான அருள் பூரண அருள் நிறைவான ஒரு உலகத்தை காட்டுவதற்காக, ஒரு சொர்க்கத்தை காட்டுவதற்காக ஒரு யோக முறையை, ஒரு ஜீவகாருண்ய விரத முறையை, ஒரு ஜீவகாருண்ய தியான முறையை, ஒரு ஜீவகாருண்ய ஆண்மநேய உரிமை வழிபாட்டு முறையை காட்டுவதற்காகத்தான் இந்த இறைவனால் வருவிக்கப்பட்டவர் வந்து வள்ளல் பெருமானார். வள்ளல் பெருமான் வருவிக்கப்பட்ட இந்த ஒரு உன்னதமான நோக்கத்தை, ஒரு உன்னதமான விஷயத்தை, ஒரு மனிதன் உண்மையாக போய் சேர வேண்டிய ஒரு சொர்க்கத்தை நாம் அந்த நன்னாளில் நினைவு கொண்டு அந்த சொர்க்கத்துக்கு போவதற்கான செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம அருட்பால் ஆங்காங்கே சொல்லப்பட்ட விஷயங்களெல்லாம் அறிந்து புரிந்து நாம் அனைவரும் இந்த சொர்க்கத்துக்கு போய் சேர வேண்டும் அப்படின்ட்டு எல்லாம் அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவருளை வேண்டி வணங்கி ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வைகுண்ட சொர்க்கவாசல் அப்படின்ற ஒரு வாழ்க்கை உண்டு, ஒரு மனிதன் தனக்கு மேலான ஒரு வானுலக வாழ்க்கை ஒன்று உண்டு அப்படின்ற ஒரு காரணமாக இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று தான் நமக்கு வந்து இந்த சொர்க்கவாசல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து இன்றைக்கு விழாவாக்க, பண்டிகைகளாக்க இந்த தமிழர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அதனால் மனித தேகம் எடுத்துக்கொண்ட அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவர்களும் சொர்க்கத்தை அடைய வேண்டும். சொர்க்கம் அடைகின்ற வரைக்கும் நாம் தினசரி அவஸ்தைக்கு உட்படுத்தப்படுவோம். ஒவ்வொரு பிறவிதோறும் இறப்பு அப்படின்றதை சந்தித்தே தீர்வோம். அதனால் வள்ளல் பெருமான் பெற்ற சாதல் பிறத்தல் என்னும் அவஸ்தை தவித்து போயிற்றே அப்படின்ட்டு வள்ளல் பெருமான் சொல்கிறார். சாதல் பிறக்கணும் அப்படிங்கிற அவஸ்தையை வந்து தவிர்க்க வேண்டும் என்றால் வள்ளல் பெருமான் வலியுறுத்துகின்ற சத்தியவிசாரமும் ஜீவகாருண்யத்தையும் அனுதினமும் நம் வாழ்வில் கடைப்பிடித்து
நாம் அனைவரும் அந்த சொர்க்கத்தை திறந்து அதில் உள்ளே போயிட்டு என்றும் எப்போதும் எக்காலத்திலும் எவ்விதத்திலும் தடைபடாமல் ஒரு ஒப்பற்ற பெருவாழ்வை நாம் அனைவரும் பெற வேண்டும். இதற்கான ஒரு அடையாள சின்னமாக தான் இந்த சொர்க்க வாசலை நமக்கு ஒரு விழாவாக காட்டப்படுது என்று உங்களிடம் கூறி, இந்த நல்லதொரு தருணத்தில் உங்களுடன் இந்த அற்புதமான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு நல்ல மனநிலையை, நல்ல ஒரு அறிவு நிலையை கொடுத்த எல்லாமல் அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு திருவடிக்கு கோடான கோடிகளை நன்றி தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, மீண்டும் ஒரு நல்லதொரு தலைப்பில் நல்லதொரு சன்மார்க்க சிந்தனையில் சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் அன்பர் அருட்பெருஞ்சோதியுடைய, நாம் அனைவரும் அருட்பெருஞ்சோதி பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள் அப்படின்ற உரிமையில் அடியேன் இதோடைய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம்.